எடப்பாடி வருவேன் அதே வருவேன் எனக்கு நாங்க தான் வருவோம். வந்தோம்னா என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியாது. ஆமா, எங்களுக்கு கனவுல வர்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆமா. நாங்க ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் எங்களை கட்டுப்படுத்த எவனால. ஆமா. திமுகவோடு சீமானுக்கு ஒரு கள்ள உறவு இருக்குது அப்படிங்கிறத நான் சொன்னா நீங்க எந்த அளவுக்கு நம்புவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அது தொடர்பான ஒரு நேரடியான ஆடியோ ஆதாரம் என்னுடைய கைவசம் இருக்குது. அதை தான் இந்த காணொலி மூலமாக உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அண்ணன் சீமான் அவர்களுக்கும் சென்னையில் ஈசிஆரில் வசிக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடர். இவர் பிரபலங்களுக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். அதனாலேயே பிரபலங்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமானவர் திரு கேப்டன் சரண். இவங்க இருவருக்கும் இடையிலான ஒரு உரையாடல், 2 பேருக்கும் இடையில் நிகழ்ந்த அந்த உரையாடலை ரெக்கார்ட் பண்ணது திரு சீமான் அவர்களா அல்லது திரு கேப்டன் சரண் அவர்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய ஆளா அல்லது மூன்றாவது ஒரு நபரா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் அதில் அவர்கள் பேசியிருப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் காவல்துறையில் உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் பற்றி இருவரும் போற போக்கில் பேசக்கூடிய பேச்சுக்கள் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த ஆடியோவை இப்போ நான் உங்களுக்கு பிளே பண்ணுறேன். ஒரு 5 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஆடியோ. அது முழுசா நீங்களே கேட்டுட்டு வந்துடுங்க. ஆமா, என்ன சொல்றேன், இனிமே உங்ககிட்ட சாட்சி விட்டு ஆமா, அங்க போய் பேசுவார். அவர் தான் எனக்கு எல்லாம். ஆமா, அவர் சொல்றது செய்யிட்டு முடிச்சு விட்டு. ஆமா, முடிச்சுட்டு இவங்க சூட்டோட இருக்கும்போது ஒரு பெருசா முடிச்சிடணும் அதை. அது நீங்க பேசுங்க. ஆமா, நான் பாத்துக்கிறேன். நானு நீங்க நம்மள்ட்ட அனுப்பிச்சுடுங்க. பசிக்கிறதுனால நான் பாத்துக்கிறேன் அதை. நம்பிக்கை எனக்கு எனக்கு எதையுமே கேட்டு பழக்குங்க. ஆமாம்மா, ஆமா. வனிதா உங்களை வச்சு முடிச்சிருவாங்க. தாம்பரத்தை போட்டா பிளாட் போட்டுருவா வனிதா. உங்களுக்கு தெரியும் அம்மா நம்ம குடும்பம் பாருங்க. யாரோ ஒருத்தன் இருக்க போறேன். அது எங்க அக்கா இருந்துட்டு போகுது. ஆமாம்மா, ஆமா. தம்பி செய்வேன்னு நம்புது. ஆமா, செய்யறேன்னு. ஆமா. எதையுமே அது நம்மளை கேட்டு செஞ்சது இல்ல. எல்லாம் தப்பா செஞ்சிருச்சு. இது ஒண்ணு என்கிட்ட கேக்குது, செய்யறேன். சொன்னேன் போஸ்டிங் வந்த பிறகு பேசிட்டோம்ல. அந்த சொன்ன நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன் என் தம்பிட்ட. இது எதுக்குடா ஸ்டாலினுக்கு பிறந்தது கரும்பு இப்படி எதுக்குடா பேசுது இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுவேன். பல இடத்துல இதுல இன்னும் குடும்பம் தெரியுமா, இந்த சபரிஷன் வந்திருக்கேன். அவனு என் மருமையும் தான் பேசிட்டு அரமண்டலா நம்மளை சுத்தி இருந்தா நம்ம என்னதான் நம்மளே ஒரு நாள் போஸ்டிங் நான் வீட்டுக்கு வர்றேன்டா அப்படின்னுச்சு. நீ ஒண்ணும் வராத, வண்டி நீ வச்சுக்கிட்டு போஸ்டிங் வந்ததுக்கு பிறகு வேணா நீ வேற வண்டி அனுப்புறேன், நீ இதுல வந்து பாருங்க. ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டி வேற சொல்றேன். லூசு பேசிட்டு ஒரு தடவை சத்தம் போட்டு விடுங்க. ஆமாமா, உங்களால நாங்க படுற அவமானமும் நாங்க கஷ்டமும் எவனுக்காவது தெரியுதா? சபரீஸ் என்ன மர்மயங்குதா வனிதா? அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஆமா, 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 திருட்டு போய தெரியும். என்ன சொன்னா, நீ ரெக்கமெண்ட் பண்ணா அவன் எப்படி போடுவான், அவன் ரிப்போர்ட் போட்டிருக்கான்னு. நான் ரெக்கமெண்ட் பண்ணா எந்த ரிப்போர்ட்டும் எடுபடாதுட்டேன். இல்லைன்னா காலையில மொத்தமும் காலி ஆயிரும். அடிச்சு துவச்சு விட்டுருவேன். போட்டாகணும்ட்டேன். யாரு சொல்லுதா வனிதா ரிப்போர்ட் போட்டிருக்கான்ட்டு? இல்ல என் தம்பி சொன்னாங்க. எப்படி உடைப்பா என்ன? இல்லடா நான் பாத்துக்கிறேன்டா. ஆமாமா, அந்த ரிப்போர்ட். ஆமாமா, திருப்பூர்ல ரிப்போர்ட், அரவிந்த் போட்ட ரிப்போர்ட். ஆமா, அவன் ஒரு பெரிய திட்டு போய. அது ஒண்ணும் இல்ல, அத நான் சொல்லிட்டேன். இவன்ட்ட சொன்னேன், சொன்னான் நான் பாத்துக்கிறேன். அதனால நம்ம உட்காந்து பார்த்துட்டு கடற்கரை முடிச்சு விட்டுருவான் 2-3 வேலையும். ரோஹித்த மாத்தாம பாத்துக்கிறேன். ஆமா, பாத்துருங்க. ரோஹித்த மாத்துறதுக்கு
அப்படின்னு ஒரு பிட்ட போடுறேன். ஆமா அவன் இதை யோசிப்பான்ல, இவனுக்கு என்னடா தெரியுது தம்பி, ஒட்டுமொத்த கவர்மெண்ட் நான் தான், கவனமா பண்ணு, கோயத்தை தூக்காத, தூக்குனா எங்க வைப்ப சொல்லு கேட்டுறேன், நீங்க சொன்னீங்கன்னா நான் கேக்குறேன். அதை நிப்பாட்டியாச்சு தூக்குறத, அவ்வளோ பேசிட்டேன். மேல இல்ல நீங்க உங்ககிட்ட கூட்டி வரும்போது நீங்க ஒரு வார்த்தை, ஆமா நான் பேசிடுறேன். தம்பி தேவையில்லாத சேட்டை பண்ணாதீங்க தம்பி. ஆமா ஆமா அதிகாரங்கிறது மேலும் கீழும் தான். ஆமாமா இல்ல மூணு மாசம் பூரா ரைடு ஆரம்பிக்க போறாங்க. நாங்க எப்ப கீழ் நாங்க எப்ப மேலும் யாருக்கும் தெரியாது. ஆமா ஆமா நீங்க எடப்பாடி வருவேன் அவன் வருவேன்னு நினைக்கிறேன், நாங்க தான் வருவோம். ஆமா வந்தோம்னா என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாது. ஆமா எங்களுக்கு கனவுல வர்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆமா நாங்க ஒரு காட்டு மிராண்டி கூட்டம், எங்களை வந்து கட்டுப்படுத்த எவனால. ஆமா ஏற்கனவே அடுத்த டிஜி ஆறதுக்கு நம்மளை பயன்படுத்திட்டாப்ல. ஆளுநர்லாம் நீங்க தம்பி ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி ஒரு கதவு இருக்குல்ல, அதுல பெரிய காலம் வரைக்கும் சுவரை கட்டி பூட்டை போட்டு உள்ளே போட்டு பூட்டிட்டு போயிருங்க. ஜூனியர் விடல பயந்துட்டான், போடாவன ஒரு பிச்சைக்காரப்ப அவன் பைத்தியக்காரப்ப பாருங்க பேச்சு வரும் பாருங்க. ஒவ்வொரு நாள் ஆமா போட்டு இதுல அடுத்த வந்துடணும், டடக்குன்னு ஆட்சிக்கு வந்துடணும். நீங்க வாங்க, நான் வந்துடுறேன், வந்துடும் வந்துட்டு நான் போயிட்டு வந்துட்டு. ஆமா இப்போ இந்த ஆடியோவில் அவங்க முதல்ல குறிப்பிட்டு பேசக்கூடியது யார் அப்படின்னா ஏடிஜிபி வனிதா அவர்கள் பற்றி தான் பேசுகிறாங்க. சீமான் வந்து ரொம்ப ஓப்பனாக திரு கேப்டன் சரண் அவர்களிடம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சோடனே தன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு அவங்க சொன்னதாகவும், இல்லை வர வேணாம், நீங்கள் வந்து நான் கார் அனுப்புகிறேன் அதில் நீங்கள் வாங்கன்னு சொன்னதாகவும் சொல்கிறாரு. அதோடு மட்டும் நிறுத்தாமல் இந்த ஆடியோவினுடைய தொடக்கமே வேறு ஏதோ ஒரு நிலம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. அது மேபி ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் தொடர்புடைய ஒரு கான்வர்சேஷனாக கூட இருக்கலாம். அதற்கு முந்தைய பகுதி நம்மளுடைய கைவசம் கிடைக்காததுனால அதனுடைய எக்ஸாக்டான கான்டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய வனிதா அவர்கள் திரு சீமான் அவர்களிடம் பேசிய ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவர் அந்த சீக்ரெசியை மெயின்டைன் பண்ணாமல் அதை பற்றி யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாருன்னா கேப்டன் சரண் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு. கேப்டன் சரணுடைய வீட்டுக்கு நான் ஒரு நாள் வந்து பார்க்க சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு மட்டும் நிறுத்தாமல் சபரீசன் அவர்கள் பற்றியும் திரு சீமான் அவர்கள் போகிற போக்கில் பேசுகிறாரு. மேடைகளில் பேசும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் குடும்பத்தை ஒழிச்சு கட்டுறது தான் தன்னுடைய வேலைன்னு பேசக்கூடிய சீமான் தனிப்பட்ட கான்வர்சேஷன்ல சபரீசன் அவர்கள் பற்றி பேசும்போது வாய் நிறைய பல்லோட மருமகன்னு சொல்லி குறிப்பிட்டு வனிதா அவர்கள் சபரீசனை பத்தி பேசினதா குறிப்பிடுறாரு. அதோடு மட்டுமல்லாம இதுல வந்து சிட்டி IS DCயா இருக்கக்கூடிய திரு அரவிந்த் அவர்கள் பற்றியும் இதுல பேசுறாங்க. டிசி ரோஹித்தை வந்து இடமாற்றம் செய்வது தொடர்பாக தன்னால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் குறிப்பிடுறாரு. ரோஹித்தே அங்க இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவதன் மூலமாக ரோஹித்தை வந்து டிரான்ஸ்ஃபர்லேருந்து தன்னால் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதனால நமக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, சமூக வலைதளங்களில் தேர்தல் களங்களில் வந்து திமுகவை எதிர்ப்பது போலவும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசும் தனக்கு எதிராக இருப்பது போலவும் தன்னை ஒடுக்குவது போலவும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சீமான் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு வேலைகள்ல இருக்காருன்னா, காவல்துறைக்குள்ளார யார் எந்த போஸ்டிங்ல இருக்கணும், யார் எந்த போஸ்டிங்ல இருக்கக்கூடாதுங்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடத்தில் தான் இருப்பது போல அவர் அந்த ஆடியோல பேசுறாரு. அதோட அவர் நிறுத்தியிருந்தா பரவாயில்ல, அதுல இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, இந்த நேரம் தான் சரியான நேரம், நம்ம ஏதாவது பெருசா கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி திரு கேப்டன் சரண் சொல்லும்போது அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அண்ணனுக்கு எதையுமே நேரடியாக கேட்டு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஸோ அண்ணன் எதையுமே நேரடியாக கேட்க மாட்டாரு, அண்ணன் சார்பாக அண்ணி தான் கேட்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ சமீப காலமாக இருக்கக்கூடிய நடைமுறைன்னு கட்சிக்குள்ளாரே பல பேர் பேசிக்கிறாங்க.